கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே மார்க்க ஆதாரங்களை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் நேர்வழி நடந்த முன் சென்ற நல்மக்கள் எவ்வாறு அல் குர்ஆனையும் ஹதீதையும் அணுகினார்கள், இந்த மார்க்க ஆதாரங்களை அணுகுகின்ற விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினைகள் என்ன, இன்றைய சமகாலத்தில் நவீன காலத்தில் மார்க்க ஆதாரங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றன, நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதேபோன்று வழிகேடுகள், தவறான சிந்தனைகள், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றமான விஷயங்கள் எங்களுடைய சிந்தனையில் கலந்து விடாமல் எப்படி நாங்கள் அல்லாஹுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல விஷயங்களை நாங்கள் ஓரளவுக்கு இன்றைய தினம் பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, ரைட். இது வரைக்கும் பேசினத்தில் ஒரு ஆள் ஒரு குலாசா ஒன்று சொல்லுங்கள். ரைட். மார்க்க ஆதாரங்களை அணுகுவதனுடைய முதலாவது அடிப்படை, அந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். வை சல்லிமு தஸ்லீமா. அப்போ அதை நாம் எப்படி சொல்லலாம்? தஸ்லீமு தாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? தஸ்லீமு அத்தாம். அதை ஒரு ஆள் விளங்கப்படுத்துகிறேன்டா. தூங்குற மாதிரி விளங்கலை எல்லாரும். உண்மையாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும், முழுமையாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும். சம்பூர்ணமாக அடிபணிவது, அது எப்படி வரும்? சம்பூர்ணமாக அடிபணிவது சரி. சம்பூர்ணமாக அடிபணிவதற்கு க்ரோஸ் பண்ணுற விஷயங்கள் எது? சந்தேகம், நம்முடைய பகுத்தறிவு, நம்முடைய சுயலாபங்கள். இந்த பொதுவாக அந்நுசூசு ஷராயியாவை அணுகக்கூடிய 3 வகையினர். விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்தையும் பார்க்குறவங்க. விஞ்ஞானபூர்வமாக பார்க்குறவங்க எப்படி அணுகுவாங்க? அவங்க முதலாவது வகையினர் நேரடியாக சொற்களையே மறுத்துருவாங்க. அப்போ 2வது ஸ்டேஜ் இன்னொன்று இல்லை. இப்போ அவங்கள்ட்ட போய் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்லி பயனொன்று வரப்போகிறது இல்லை. நான் வழங்கப்படுத்துகிறோம், மார்க்க ஆதாரங்களை சொல்கிறோங்கிறது வேறு. அவங்களுடைய பார்வையில் குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில் லா இன்ஃபா, பிரயோசனத்தை தராதுங்கிற மாதிரி. 2வது வகையினர் இன்டைரக்டாக மறுப்போம். எப்படி? தாத்தீலு தலாலா. மாஷா அல்லாஹ். ஓகே, தாத்தீலு தலாலத்தின் நுசூஸ். அப்போ முதலாவது வகையினர் தாத்தீலு லஃபுல். லஃபுல்னா என்ன? வார்த்தை அடியோடைய மறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். 2வது வகையினர் அதனுடைய கருத்தை மறுத்திருக்கிறாங்க. 3வது வகையினர் யார்? மார்க்க ஆதாரங்களையும் நம்புவார்கள், அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். தங்களுடைய சுயமான சிந்தனைக்கு இடம் கொடுக்காம ஹதீஸினுடைய சிந்தனைக்கு இடம் கொடுப்பாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதற்கு முழுமையாக நம்ம ஆப்து, நம்ம படைக்கப்பட்ட ஆபுது. அப்புறம் அடிமை தன்னுடைய எஜமான் எதை சொல்கிறாரோ அதற்கெல்லாம் இன்கியாத். இதுக்கு சொல்லுவாங்க இன்கியாத். சலபு சாலிஹ்கள் பாவித்த வார்த்தைகள் உண்டு. தஸ்லீமு தாம் மாதிரி சலபு சாலிஹ்கள் பாவித்த வார்த்தை உண்டு. என்ன? அல் இன்கியாத். இத்திபான்னு சொல்லலாம். அல் இன்கியாத். பொதுவாக மனுஷனுக்குள்ள ஹீலத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. மனிதனுக்குள்ள என்ன இருக்கின்றா? ஒரு ஹீலத். ஹீலத் என்னால் என்ன? விளங்கலை. ஹீலத்
ஹா யா லாம் தா. ஹீலத் என்றால் தந்திரோபாய மனநிலை. ஹீலத் தந்திரம் செய்கிற ஒரு மனநிலை இருக்குமே. சில நேரம் சில ஆதாரங்களை நாங்கள் அணுகின்ற பொழுது எங்களுக்குள்ள ஒரு தந்திரோகமய மனநிலை இருந்தால் நம்ம அந்த ஆதாரத்தை முழுமையாக என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ நாம் ஏதோ ஒரு வழியில் அதை நாம் விரும்புகிற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸினுடைய ஆதாரத்தையும் தாண்டி செய்யத்தான் பார்ப்போம். அது நண்டா நம்மள உள்ள பலவீனம், அது ஹீலத் அப்படின்னு சொல்லுவார்கள். வரலாற்றில் மார்க்க ஆதாரங்களை மறுத்தவங்களை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது வகையினர். ரெண்டாவது வகையினர் தான். இப்போ அவங்களுடைய தன்மை என்ன? தளர்த்து நம்பிக்கைகளை தளர்த்து. இதுக்கெல்லாம் அவங்க கையாளுற வழிமுறை குர்ஆன் ஹதீஸினுடைய போர்வையில் பின்னணியிலேருந்து வர. அதுக்கு நாங்கள் சொல்லணும் இந்த தாஹிலின் நுசூஸ், ஆதாரத்திற்கு உள்ளே இருந்தே வருவது. ஹைர், அந்த ஆதாரத்துக்கு உள்ளே இருந்து வர்றதுக்கு பல வழிமுறைகள் இவங்க கையாண்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விரிவாக உள்ள விஷயம். இதற்கான சில உதாரணங்கள். ஜக்காத்தை மறுத்தாங்க. சரி, அதை நீங்கள் இப்போ உதாரணமாக இன்னொரு ஆளுக்கு சொல்ல போகிறீங்க. ஜக்காத்தை எப்படி மறுத்தாங்கன்ட்டு நம்ம எப்படி அவங்களுக்கு ஆதாரம் இவங்களுடைய வழிகாட்டு எப்படி சொல்லணும்னா ஆதாரத்தில் இருந்தே மறுத்தாங்கங்கிறத சொல்லணும். குர்ஆன் அடிப்படையில் ஹுத்மின் அம்வாலியும். வேறு உதாரணங்கள்? மலக்குகள் நல்ல சக்தி, ஷைத்தான் தீய சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள். வேறு சூஃபிஸ அந்த தொழுகை ஜக்காத்து இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? தொழுகைக்கு என்ன விளக்கம் சொன்னார்? அல்லாஹ்வோட ஏற்படுற அல்லாஹ்வை நோக்கி பிரயாணம். அதான அந்த 4 ஸ்டேஜ் வச்சுக்கிறாங்களே, அந்த தரீகத், ஹகீகத், மாரிஃபத் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹைர் இல்லை. மாரிஃபத்துங்கிற நிலையை அடைஞ்சவங்க தொழுகையில் இது பண்ண மாட்டாங்க. தொழுகை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர் இறைவன் என்ற மறந்திருந்த விஷயத்தை அவருக்கு என்ன படுத்துது, நினைவுபடுத்துறதுக்கான ஒரு விஷயம். திக்ரு, அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, திக்ரு செய்வாங்க. திக்ரு செய்து தன்னை மறந்து தான் யார் என்று ஒரு நிலைக்கு போவது, இறைவனுடைய நிலைக்கு போகிறதுக்கான ஒரு அடிப்படை பேசிக்கான விஷயமாக தான் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் இவர்கள் என்ன பண்ணுவார்கள், பார்ப்பார்கள். அப்போ இப்படியான வழிகேடுகள். வேறு உதாரணம் ஜஹமியாக்கள் சம்பந்தமாக. ஜஹமியாக்களுடைய அடிப்படை கொள்கை என்ன? அனைத்து சிபத்துகளையும் மறுப்பது. அனைத்து சிபத்துகளையும் மறுப்பது தாத்தில். அனைத்து சிபத்துகளையும் மறுத்ததனுடைய விளைவு எந்த கொள்கை உருவானதுக்கு காரணமாக இருந்துச்சு? வஹதத்துல் வுஜூத். வஹதத்துல் வுஜூத். ஏன்? முத்லகுல் வுஜூத், இறைவன் இருக்கான் என்றதை தவிர வேறொரு சிபத்தும் இல்லை. அப்போ எல்லா சிபத்தையும் அவங்க நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி சுவர்க்கம், நரகம் எல்லாமே அழிந்து விடும். காரணம் என்ன சொன்னாங்க? படைக்கப்பட்ட எல்லாமே அழிந்து விடும்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன பழைய வரலாறுகளில் நடந்த விஷயங்கள். அப்போ பழைய வரலாறு இப்போ புதிய வரலாறாக திரும்பி கொண்டிருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? அவங்க என்ன பேசிக்கை போட்டாங்களோ அந்த பேசிக்கில் இருந்து இப்பொழுது அது அந்த சிந்தனை இப்போ மெல்ல மெல்ல பரிணாமம் அடைந்து அது இன்னொரு உருவத்தை என்ன செய்திருக்கிறது, அடைந்திருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அப்போ முதலாவது சமுதாயத்தினரும் இரண்டாவது சமுதாயத்தினரும் இப்போ உள்ள இந்த சமகால சமுதாயத்துக்கு இடையில் உள்ள பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஏன்னா அவங்களோட பேசிக்கில் இருந்து தான் இவங்க என்ன பண்ணி கொண்டு வராங்க, அந்த சிந்தனைகளுடைய கூறுகள், அந்த சிந்தனையுடைய கூறுகளை சேம்பிள்களாக எடுத்து
அதை சமகால நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. மாற்றி அதுக்கு வேறு பெயர்களை என்ன செய்து போட்டு வேறு சிந்தனை ஒரு பெயரை உருவாக்கி வித்தியாசமான வடிவில் இப்பொழுது மார்க்க ஆதாரங்கள் அணுகப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் நிறைய வாசிக்கலாம், அதாவது புதிய வாசிப்பு என்று சொல்லுவாங்க. அப்படி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? புதிய வாசிப்பு, அதே மாதிரி மீளாய்வு என்று சொல்லுவாங்க. ஆதாரத்தை என்ன பண்ணுவது? திரும்ப மீள ஆய்வு செய்வது. ஆதாரத்தை மீள ஆய்வு செய்யணுமா? தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? அதைத்தான் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஃபஹ்மு ஸலஃபு ஸாலிஹ், முன் சென்ற சஹாபாக்கள் நமக்கு இப்படித்தான் விளங்கணும், இந்த அகீதாவை இப்படித்தான் விளங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்த அறிஞர்கள் நாங்கள் எப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் அணுக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்திட்டத்தை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான். ஆரம்ப நூற்றாண்டு ஹைருல் குரூன், ஹதீஸில் வந்திருக்கிறது ஹைருல் குரூன், ஆரம்ப நூற்றாண்டின் சிறந்த மக்கள். அதில் மிக முக்கியமானவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அதில் மிக முக்கியமானவங்க தான் யார்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய நூல் ஒன்று இருக்குது. என்னது? நிறைய நூல்கள் இருக்குது. ஃபிக்ஹ் நூல், எப்படி விளங்கணும், மார்க்க ஆதாரங்கள் எப்படி விளங்கணும் என்பது சம்பந்தமாக அவங்க எழுதின புத்தகம் என்ன? அர்ரிசாலா, கிதாபுர் அர்ரிசாலா என்ற புத்தகம். அதில் நீங்கள் பொதுவான ஆதாரத்தை எப்படி அணுகணும், குறிப்பான ஆதாரத்தை எப்படி அணுகணும், குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி சேர்த்து விளங்கணும், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்லாமல் எப்படி விளங்கணும், மாற்றப்பட்ட சட்டம், மாற்றக்கூடிய சட்டங்கள், இப்படி ஏராளமான விஷயங்களை அதில் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த சட்ட தொகுப்புகள் சஹாபாக்களுக்கு பிறகு வந்த இமாம்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா எங்களை நெறிப்படுத்திக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த வஹியுடைய சூழலிலே இருந்து அந்த ஆதாரங்களை விளங்கி பெற்றவர்கள் காலாகாலமாக அதை கடத்தி கொண்டு வந்து இப்பொழுது எப்படி அந்த ஆதாரங்களை நாங்கள் விளங்கணும் என்பதற்கு எங்களுக்கு சரியான வழிகாட்டல்களை தந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த வழிகாட்டல்களை தாண்டி ஒரு புதிய வழிகாட்டலை தோற்றுவிக்கலாமா? நாம் ஒரு மன்ஹஜை உருவாக்கலாமா? உருவாக்க முடியாது. அதனால் நவீனவாதிகளுக்கு யாரோட ஒரு கோபம் இருக்கிறது? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களோடு ஒரு கோபம் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க இப்படி தான் சிந்திக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு தொகுப்பை தந்துட்டு போயிருக்கிறான். ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் கட்டுப்பட்டு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நவீன சிந்தனை அந்த கட்டுப்பாட்டை மீறியது, அந்த போட்ட எல்லையை மீறிய தனக்கான ஒரு பாதையை வகுத்து கொண்டு சிந்திக்கிறது எது? நவீன சிந்தனை. ஆனால் இஸ்லாமிய சிந்தனை மரபு என்ன செய்கிறது என்றால் அந்த வட்டத்துக்குள் இருந்து சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறது, மார்க்க ஆதாரங்களை அணுகுங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ இது எப்படி மாறிவிட்டது என்றால் முராஜா ஷாமிலா, முழுமையாகவே மீளாய்வு செய்தல் என்கிற ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறது. முழுமையாக மீளாய்வு செய்வது என்று சொன்னால் என்ன? மார்க்க கருத்து முரண்பாடான விஷயங்களை மட்டுமல்ல, அகீதாவையும் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, முழுமையாக மீளாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அப்படி பார்த்தோம் என்றால் தௌஹீதும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. முசல்லமாத், இஸ்லாத்தில் மாற்றுக்கருத்து இல்லாமல் நம்ப வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அவைகளையும் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. இப்போ அதனால தான் இன்றைக்கு நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். யாராவது அகீதா ஆய்வுக்குரிய விஷயமா என்று கேட்டால் நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், அகீதா என்பது எதற்குரிய விஷயம் அல்ல. பொதுவாக அகீதா என்பது ஆய்வுக்குரிய விடயம் அல்ல. அல்லாஹ் இருக்கிறானுங்கிறத நம்புகிற விஷயமோ, கபூர்கள் சம்பந்தமான விஷயமோ, அகீதா சம்பந்தமான எந்த விஷயங்களும் எதற்குள் வரமாட்டாது, ஆய்வுக்குள். அப்போ நீங்கள் இப்போ குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யும் பொழுது அகீதா ரீதியான ஒரு ஆதாரம் வருகின்ற நேரத்தில் நான் ஆய்வு செய்ய போகிறேன் என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. ஏன்னா அகீதா என்பது சவாபித். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? அகீதாவுக்குரிய வாசகம் சவாபித், எந்த காலத்திற்கும் லாயத்தகையர், அது என்ன செய்ய மாட்டாது, ஒரு காலமும் மாற்றம் அடையாது. இது மிக முக்கியமான உசூல். இதில் நாங்கள் தவறிட்டோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியே போய்விடும். நாங்கள் எப்படியான ஒரு வழிகாட்டுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கைபியத் என்னால் என்ன, மறைவான விஷயங்களில்
இது எதுலேயுமே எங்களோட பகுத்தறிவை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, போட்டு விடக்கூடாது. அதே மாதிரி அல் இஜ்மா அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் யாரிடத்துலையுமே மாற்று கருத்து சொல்லப்படாத ஒரு விஷயத்திற்கு நாங்கள் மாற்று கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அது தெளிவாக இது இஜ்மா சஹாபாக்களுடைய கருத்து, இது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இந்த நிலைப்பாட்டெலாம் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நான் ஆய்வு செய்ய போகிறேன் என்று சொல்லி போய் நாங்கள் ஆய்வு செய்யலாமா? ஆய்வு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி வந்துட்டதுன்னு சொன்னால் அது இஜ்மாவாக இருக்கலாம், அதே மாதிரி அகீதாவாக இருக்கலாம், எல்லாத்தையுமே எங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆய்வு செய்ய முடியும்ங்கிற நிலைமைக்கு வந்துட்டு. அப்போ இது நான் உங்களுக்கு ஆரம்பமாக சொன்ன ஒரு விஷயத்தோட சம்மந்தப்படுது. என்னது? தெளிவாக ஹராம் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தளர்த்துவதற்காக ஆய்வு செய்வது, தெளிவாக ஒரு விஷயம் கடமை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தளர்த்துவதற்காக என்ன பண்ணுவது, ஆய்வு செய்வது, அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்போ இன்றைக்கு நவீன சிந்தனை எப்படி இருக்கிறது அப்படி என்று கேட்டால் தஜ்தீதுத்தீன், இப்போ உள்ள வாசக அமைப்பு என்ன, தஜ்தீதுத்தீன், மார்க்கத்தை என்ன பண்ணுவது, புதுப்பிப்பது. இந்த தஜ்தீத் என்ற வாசகத்தில் இப்போ நீங்கள் மீடியாக்கள் நிறைய இடங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். சாதாரணமாக நீங்கள் முகநூல்களிலேயோ இன்றைக்கு புதிசாக பல்கலைக்கழகங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய ஆய்வுகளையோ இது நீங்கள் நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா புதுமைப்படுத்த வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். அப்போ புதுப்பிக்க வேண்டும் என்னால் என்ன, ஃபிக்ஹை புதுப்பிக்கணும். அதே மாதிரி முஆமலாத் என்று சொன்னால் என்ன, கொடுக்கல் வாங்கல்களை புதுப்பிக்க வேண்டும். அதே மாதிரி பெண்களோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை என்ன பண்ண வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். அப்போ அவங்க என்னத்தை விரும்புகிறாங்க, புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறவங்க என்னத்தை விரும்புகிறாங்க, ஏற்கனவே இருந்த சட்டங்களுக்கு இன்னொரு முகம் ஒன்று கொடுக்கணும், இன்னொரு வடிவம் ஒன்று கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அந்த வடிவம் எதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்றால் அதை பேசுகிற நவீன சிந்தனையாளருடைய சிந்தனை போக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவர் ஒரு சமத்துவம் பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் அப்போ குர்ஆன் ஹதீஸை சமதர்மம் என்ற கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்வார். அதே மாதிரி ஒரு முதலாளித்துவ சிந்தனை உள்ள ஒருவராக இருந்தால் அப்போ அவர் அணுகின்ற ஆதாரங்களை எல்லாம் அந்த முதலாளித்துவ சிந்தனைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பார். அதே மாதிரி ஒரு பின்னவீனத்துவம் என்கிற ஒரு சிந்தனை, இன்றைக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்குது, கோட்பாடுகள் ஏராளமாக வந்திருக்கிறது. இந்த நவீன சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சிந்தனையாளர்கள் அவங்க எதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை ஹதீஸையும் இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அப்போ இந்த மார்க்கத்துக்கு ஒரு தோற்றம் இருக்குமா, இப்படி சிந்தனை ஒவ்வொரு நீங்கள் ஒரு சிந்தனை இடதுசாரியை சேர்ந்தவர், இன்னொரு ஆள் என்ன வலதுசாரியை சேர்ந்தவர், இப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பின்புலத்தில் நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை அணுக ஆரம்பித்தோமையாக இருந்தால் சகோதரர்களே, ஒரு பொடி இருக்குமா மார்க்கத்துக்கு, ஒரு சூரத் ஒன்று இருக்காது, மார்க்கத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்காது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், சிபகத்துல்லா, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், சிபகத்துல்லா. சிபகத் என்று சொன்னால் என்ன, ஒரு சாயம், ஒரு நிறம். இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு என்று ஒரு நிறம் இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு காலத்துக்கும் பிறந்து வரக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அந்தந்த கால விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற கோட்பாடு சித்தாந்தங்கள் இந்த மாதிரியான கலாச்சாரங்களை அடிப்படையாக வைத்து சிந்தித்தால் இந்த மார்க்கத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குமா, இருக்காது. அதனால் எங்களோட சமுதாயத்தை மிக முக்கியமாக இந்த மார்க்கம் அடையாளத்திலிருந்து வெளியே போகாமல் இருப்பதற்கு பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிலைமை இருக்கிற சகோதரர்கள். அதனால் நீங்கள் இன்றைக்கு பொதுவாக பார்க்கலாம், சமுதாயத்தில் சில அடையாளங்கள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்டா, வழிகேடுகளிலிருந்து நாங்கள் எங்களை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி வரும் என்றால் ருயா இஸ்லாமியா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமிய பார்வை அப்படி என்ற ஒரு பிரயோகத்தை சொல்லுவாங்க. இஸ்லாமிய பார்வை, இஸ்லாமிய பார்வைன்னு நாங்களும் சொல்கிறதான் பொதுவாக, ஆனால் அவருக்குண்டு ஒரு இஸ்லாமிய பார்வைன்னு ஒன்று இருக்கும். அப்போ அதனால் முஃபக்கிருங்க சிந்தனையாளர்கள் என்று இப்போ
ஒவ்வொரு புதிய புதிய சிந்தனையாளர்களுக்கும் அவர் தோற்றுவித்த ஒரு கலை, இஸ்லாத்துக்குள் அவர் தோற்றுவித்த ஒரு கலை என்ற ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டது. இந்த நபருடைய சிந்தனையின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் அணுகினால், இப்படி நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த சிந்தனைவாதி தோற்றுவித்த, இந்த நூற்றாண்டில் இந்த சிந்தனைவாதி தோற்றுவித்த சிந்தனை அப்படி என்று சொல்லி ரூயா இஸ்லாமியா, அதே மாதிரி ஃபிக்ரா இஸ்லாமிய சிந்தனை என்று இந்த சிந்தனைங்கிற வாசகம் இப்போ சமூகமயமாகி ஒரு சமூக உண்மையாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. இதில் அதாவது சல்பியத்தான பகுதியும் இருக்கு, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நலவை ஏற்படுத்தக்கூடிய பகுதியும் இருக்கு, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதியும் இருக்கு. நலவை ஏற்படுத்துகிற பகுதி என்ன? அதுக்கு ஒரு நல்ல உள்நோக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இஸ்லாமிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு நல்ல நோக்கம் இருந்தால் பிரச்சனையா? நல்ல நோக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்குள்ளே இருந்த நல்ல விஷயங்களை சொல்கிறார். இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவங்க இஸ்லாத்தில் இருந்து கொஞ்சம் அப்பால் பட்டு தனக்கண்டு ஒரு ரூயா இஸ்லாமிய, தனக்கண்டு ஒரு இஸ்லாமிய பார்வையை என்ன பண்ணிக்கொள்ள நினைக்கிறாங்க, உருவாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். ஹைர். இப்போ உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன் யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும். எங்கே வருது இந்த வசனம்? சூரா நிசாவில் வருகிறது. அப்போ அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாக பங்கீடு, அந்த மீராஸ் வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைனி. என்னது? 2 பெண்களுக்குரிய பங்கு ஒரு ஆணுக்குரியது. அப்போ இந்த வசனம் நாங்கள் எப்படி நம்பணும்? நீங்கள் காரணகாரிய விளக்கம் எல்லாம் 2வது வைங்க, முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் படித்த அமைப்பில் இப்போ உதாரணமாக உங்களோட ஃபேமிலியில், அதாவது சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுக்கு கூடுதலாகவும் பெண்ணுக்கு குறைவாகவும் வராசத்து போகுது இஸ்லாமிய இந்த சொன்ன இந்த வசனத்தின்படி. இப்போ நாம் இதை எப்படி நினைக்கணும்? அதெல்லாம் நாங்கள் 2வது சொல்கிற விளக்கம். என் ஆண் உழைக்க போகிறான், கஷ்டப்படுகிறான், அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சில நேரம் உங்களுக்கு அந்த விளக்கம் விளங்கலை, ஆண் ரெஸ்பான்ஸ், அந்த சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்போ அவர் எப்படி இதை நம்புறது? இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் நம்ப வேண்டும், அல்லாஹ் சொல்லுகிறான் நம்ப வேண்டும் என்ற இந்த சிந்தனைக்குள்ளே வந்தால் நாங்கள் எங்களோட விருப்பம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டோம். அதுக்கு அங்கால இறைவா உன்னிடத்துல மாற்று கருத்தே சொல்ல மாட்டேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படி வந்தால் தான் நம்ம குர்ஆனை என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் உள்ள மகாசிது ஹசனா, நல்ல மகாசிதுகள், சிந்தனைகளை நீங்கள் எடுத்து சொல்லலாம். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இப்படி இது பண்ணுகிறானா, அல்லது இவங்களுக்கு குறைக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த சிச்சுவேஷனில் இவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. ஆனால் முதலாவது என்ன விஷயம்? அத்தஸ்லீமு அத்தாம். இப்போ இதை ஒரு சமதர்மம் பேசக்கூடிய ஒருவர், சமத்துவம் பேசக்கூடிய ஒருவர் இந்த வசனத்தை எப்படி அணுகுவார்கள், எப்படி அணுகினார்கள் வரலாற்றில்? இது அநீதியானது என்று சொன்னாங்க. இது எப்படின்னு சொன்னாங்க? அநீதியானது என்று சொன்னாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை என்ன செய்வது? நீங்கள் அந்த கருத்து தற்காலத்துக்கு உகந்ததல்ல. இந்த இந்த ஒரு பாகப்பிரிவினை எதற்கு ஒப்பான பொருந்தக்கூடியதில்லை, இப்போதைக்கு என்ன பண்ணுவதில்லை, பொருந்தக்கூடியதில்லை என்று சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியும் உருவானார்கள். எங்கிருந்து? இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து சொல்கிறவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏண்டா அவங்க முழுமையாக அவதானிப்பதே அதாவது நெகட்டிவாகத்தான் இஸ்லாத்தை அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஹைர். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி இருக்கிறதை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை மட்டும் ஒரு ஆளில் சொல்லலுமா? இப்போ நான் 2வது சொன்ன விஷயம், இந்த பழையதற்கும் புதியதுக்கும் இடையில் உள்ள தொடர்பாடு என்ன, இப்போ எப்படி அது தோற்றமாக உருவெடுத்திருக்கிறது? மீளாய்வு செய்வது. லாயத்தகையர்னா என்ன? அது ஒரு ஒழுங்குமுறையில் சொல்லுங்க. இல்லை, மீள் வாசிப்புன்னு அவங்க நினைக்கிறது எது?
தீன தீனன்னா அக்கீதா வந்து எப்படி எடுத்துக்கணும்னா என்னைக்குமே மாறாது. அந்த விஷயத்துல யாராவது மாற்று விளக்கத்தை சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு. எஸ் குட். அதே மாதிரி அடுத்து என்ன இஜ்மா. இஜ்மா சஹாபாக்கள் உடைய காலத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அதற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை சொல்வதற்கு என்ன பண்ணுவது, முயற்சிப்பது. வேறு திடீர் தஜ்தீத் தஜ்தீத் தீன். வேறு என்ன அரபு வாசகங்கள்? இஸ்லாமிய ருயா இஸ்லாமியா இந்த மாதிரியான பார்வைகள். சிபகத்துல்லா சிபகத்துல்லா சிபகத்துல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. சிபகத்துல்லாங்கிறது என்னது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹயர். நவீன சிந்தனைக்கும் பழைய சிந்தனைக்கும் இடையில் உள்ள தொடர்பாடல் என்ன? அது எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? அந்த காலத்து சிந்தனைகள் நான் அதை இன்ஷா அல்லாஹ் அதை வந்து ஒரு அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். சரியா? தனக்கென்று ஒரு தனக்கென்று ஒரு வாழ்வியல் சிந்தனை என்ன பண்ணுவது, உருவாக்குவது. இல்லைனா பார்க்கலாம் ஒவ்வொரு அறிஞர்களை தனக்கென்று ஒரு ஆதாரமாக எடுப்பது. ஒவ்வொரு சிந்தனையாளர்கள் உருவாகுவாங்க தானே வரலாற்றில். அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த நபருடைய சிந்தனையை உள்வாங்கி என்ன பண்ணுவது, மார்க்கத்தை அணுகுவது. நிறைய பேர்கள் இருக்கு, நான் அந்த பேர்கள் இங்கே சொல்லலை. ஹயர். அப்போ கியாஸ் இஜ்மாங்கிறது வந்து சஹாபாக்கள் ஒரு சட்டத்தை எப்படி விளங்கினாங்க, அவங்களுக்கு இடையில் அதில் தீர்ப்பு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருந்த விஷயம். கியாஸுங்கிறது ஒரு மார்க்க ஆதாரத்தில் இருந்து ஒரு நேரடியான தெளிவான ஒரு காரணத்தை நாங்கள் விளங்குறோம். அதே காரணம் தெளிவாக இன்னொரு விஷயத்தில் பொருந்தி போகுதுன்றால் இந்த அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சட்டத்தினுடைய அந்த சட்டத்தை வந்து அதற்கும் நாங்கள் என்ன பண்ணுவது, கடத்துவது. அல் அஸ்லு ஒல் ஃபரஉ என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த அஸ்லு ஃபரஉ என்ன? அஸ்ல் வந்து அடிப்படை ஆதாரம். இந்த அடிப்படை ஆதாரத்திலேருந்து ஒரு காரணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விளங்குறீங்க. விளங்கி புதுசாக உருவாகிற ஒரு பிரச்சனைக்கு அதை தீர்ப்பாக நாங்கள் எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து ஸ்மோக் பண்ணுவது ஹராம். இப்போ ஸ்மோக் பண்ணுவது ஹராம் என்று இப்போ ஸ்மோக்கிங் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சா? இல்லை. அப்போ எப்படி நாங்கள் அதை ஹராம் என்று சொன்னோம்? வழங்க உங்களை நீங்களே லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுக்கத்தி, உங்களை நீங்களே அழிவில் என்ன பண்ணிக்கொள்ளாதீர்கள், போட்டுக்கொள்ளாதீர்கள். இப்போ இது ஒரு அடிப்படை அசுல். இப்போ இதிலிருந்து உங்களை நீங்கள் அழிச்சு கொள்ளாதீங்கன்ற இல்லத், இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லத். ஒரு காரணத்தை நாங்கள் வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த காரணத்தை எடுத்து நாங்கள் இந்த மாதிரி புகைத்தலோட பொருத்தி பார்த்தீங்கன்னா பொருந்துமா இல்லையா? 100%. அப்போ புகைத்தல் அந்த காரணம் இருக்கா இல்லையா? என்ன காரணம் இருக்குது? அதான் அழிவுக்கிட்டு சொல்கிற காரணம் இருக்கு. அப்போ அசலில் ஒரு இல்லத்து வந்து ஒரு ஃபரன்னு சொன்னால என்ன, புதுசாக உருவாகிற ஒரு பிரச்சனை, முஸ்தஜித்தாத்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக உருவாகிற பிரச்சனையோட பொருந்துமையாக இருந்தால் அசலுடைய சட்டத்தை நாங்கள் எதுக்கு கொடுப்பது, அந்த பிரச்சனையை கொடுப்பது. இது கியாஸ், அது வேற பகுதி. ஹைர். இப்போ நாங்கள் இப்போ 2 விஷயங்களை பார்த்துருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. அடுத்த விடயம் என்னவென்று கேட்டால், இந்த நவீன சிந்தனை தளம் எந்த மாதிரியான கோணங்களிலெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது எந்த ஒரு மார்க்க ஆதாரத்திற்கும் ஒரு நிலையான கருத்தில்லை என்கின்ற வாதம். எழுதி கொண்டீங்கன்றால் பொருத்தமாக இருக்கும். எந்த ஒரு மார்க்க ஆதாரத்திற்கும் ஒரு நிலையான, ஒரு வரையறுக்கப்பட்ட, குறிப்பிட்ட ஒரு விளக்கத்தை தரக்கூடிய ஒரு கருத்து கிடையாது.
அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனை. எந்த ஒரு மார்க்க ஆதாரத்திற்கும் ஒரு நிலையான அல்லது வரையறுக்கப்பட்ட புரிந்து கொள்ள முடியுமான, அதாவது இதுதான் என்று புரிந்து கொள்ள முடியுமான ஒரு நிலையான ஒரு விளக்கம் எந்த ஒரு மார்க்க ஆதாரத்துக்கும் இல்லை என்கின்ற சிந்தனை. இதுக்கு அரபில் சொல்லுவாங்க அல்லன்னி. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அல்லன்னி. அல்லன்னியத்துல் முத்லகா லி தலாலத்தின் நுசூஸ் என்கிற வார்த்தையை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லன்னியா எந்த ஒரு மார்க்க ஆதாரத்திற்கும் நிலையான, இது ஒரு தவறான ஒரு சிந்தனை. லன்னு அப்படின்னால என்ன? லன் என்று சொல்கிறதே எண்ணுதல், லன் என்று சொல்வதே ஊகித்தல் என்ற கருத்து தான். இஅ்திகாதுங்கிறது இதுக்கு மாற்றமானது. இஅ்திகாதுனால என்ன? அகாதண்டா முடிச்சு போடுறது. நாங்கள் ஒரு விஷயத்தை நம்பி அதை இது இப்படித்தான் என்று முழுமையாக நம்புறது இஅ்திகாத். அந்த இஅ்திகாதுங்கிற வார்த்தையிலிருந்து தான் இது வந்திருக்குது. அதே போன்ற ஒரு வார்த்தை தான் என்ன? அகீதா என்கிற வார்த்தை. இந்த இஅ்திகாதுங்கிற வார்த்தைக்கு நேர் எதிரான சொல் என்று கூட சொல்லலாம். இந்த பார்வையில் லன்னி என்று சொல்வது, லன்னி என்று சொல்ல என்ன? ஊகம். இதை நாங்கள் எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு ஆதாரத்தில் இருந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அதே மாதிரி அறிஞர்களும் ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது சில நேரம் நீங்கள் அந்த சட்டத்தை ஆய்வு செய்து ஒரு விளக்கத்தை சரி என்று கருதுவீர்கள், இன்னொரு விளக்கத்தை சரி என்று கருதுவீர்கள். அது ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த சிந்தனை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எந்த ஒரு விளக்கத்துக்கு மாற்றமான ஒரு விளக்கம் காலாகாலத்துக்கு வர முடியும். எந்த ஒரு ஆதாரத்துக்கும் நிலையான விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல இயலாது. இதுதான் விளக்கம் என்று சொல்லி அதை முடிவு கட்ட முடியாது. அப்போ ஒரு விளக்கத்தை ஒரு ஆள் சொல்கிறார் என்றால், அந்த விளக்கத்துக்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை என்னாலும் உருவாக்க முடியும். அப்போ எந்த ஒரு ஆதாரத்திற்கும் ஒரு நிலையான தன்மை இல்லை என்று இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை சொன்னால், அப்போ என்ன பிரச்சனை அங்கே வரும்? அல் பாபு மஃப்தூஹ், கதவு இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு தந்தாச்சு? திறந்து தந்தாச்சு. மார்க்க ஆதாரத்துக்கு இதுதான் விளக்கம் என்ற ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கதவு திறந்து தரப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க என்றால், அல் இஹ்திமாலாத் மஃப்தூஹா அலன் நுசூஸ், மார்க்க ஆதாரங்களுக்கு நாங்கள் சொல்கிற வழிந்துரைகள், எங்களோட விளக்கங்கள், எங்களோட சிந்தனை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யப்பட்டு தரப்பட்டு விட்டது, திறந்து தரப்பட்டு விட்டது. அப்போ இந்த சிந்தனைப்படி நீங்கள் ஒரு விளக்கத்தை வழங்கினாலும் அதுவும் சரி, அதுவும் மரியாதைக்குரியது. நீங்கள் ஒரு விளக்கத்தை வழங்கினாலும் அதுக்கும் இஹ்திராம் கொடுக்கணும். அப்போ ஒரு 10 பேர் ஒரு ஹதீஸை 10 விதமாக வழங்கினா நீங்கள் சொல்கிறதும் சரி, சரி என்றால் உங்களுக்கும் அப்படி சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிற கதவை திறந்து கொடுக்கிறது. உங்களுக்கும் அதை சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிற சிந்தனை என்ன பண்ணுவது? சிந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுது. இது ஒரு நவீன காலத்தில் பிரான்சிய தத்துவ பின்னணியில் உருவான ஒரு சிந்தனையே இப்போ இதில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், சகோதரர்களை இஸ்லாமிய புலத்திலையும் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு சொல்லுவாங்க குல்லு கிராத்தின் சஹீஹா. என்ன சொல்லுவாங்க? குல்லு கிராத்தின், எல்லா வாசிப்புமே சரியானது. அப்போ தானே ஒரு நவீன ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அறிஞர் சமூகத்தில் உருவாகலாம். இவங்களுடைய பார்வையில் ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு நவீன சிந்தனையாளர் உருவாகிறதா இருந்தால் இந்த கதவெல்லாம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கணும்? திறந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ அவங்க அந்த கதவுக்குள்ளால் அவங்க லேசாக என்ன பண்ணுவாங்க? நுழையலாம். இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இது எதை சொல்லுதென்றால், சுதந்திரவாதத்தை சொல்லுது. ஹுர்ரியான், அதாவது தனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. மார்க்க ஆதாரங்களை நான் சுதந்திரமாக என்ன செய்யணும்? ஆய்வு செய்யணும். என்ன யாருமே இந்த மார்க்க வசனத்தை இப்படித்தான் விளங்கணுமென்று யாரும் என்ன பண்ண முடியாது, என்ன கட்டுப்படுத்த முடியாது. அப்போ எனக்கு என்ன இருக்கிறதுண்டா சுதந்திரம் இருக்குது.
இந்த சுதந்திரவாதம் பல விஷயங்களை பிரச்சனையாக்கிச்சு. அதே மாதிரி அது பிரச்சனையாக்கின ஒரு விஷயம் தான் என்ன, இந்த கிராத்துல் ஹுர்ரான்னு சொல்லப்படக்கூடிய சுதந்திர வாசிப்பு. அப்போ அவர் ஒரு உசூலை படிச்சிருக்க மாட்டார், அதே மாதிரி அவர் ஒரு மன்ஹஜை படிச்சிருக்க மாட்டார், அவருக்கு ஹதீஸ் கலை அப்படி என்று சொன்னால் என்ன என்கிற ஒரு ஆழமான ஒரு பின்புலம் அவருக்கு இருக்க மாட்டாது. முஹத்தீஸுன்கள் எப்படி ஹதீஸ் அணுகினாங்க, ஹதீஸில் வர சொற்பிரயோகங்கள் எப்படி அணுகணும், இந்த பின்புலங்கள் இல்லாட்டியும் அவர் வாசித்து ஒரு விளக்கத்தை அவர் சொன்னால் அது என்ன பண்ணுவது, அதை கன்சிடர் பண்ணணும் என்கிற இந்த சிந்தனை. அப்போ இந்த சிந்தனை உருவான காரணத்தினால சகோதரர்களே, இப்போ சிந்தனைக்கு என்ன இல்லாமல் போயிட்டு, பஞ்சமே இல்லாமல் போயிட்டு. சிந்தனைக்கு இப்போ பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஸ்லோகத்தோட, ஒவ்வொரு ஷியார், ஒவ்வொரு அடையாளத்தோட, ஒவ்வொரு கொடியோட நான் இந்த சிந்தனையை உருவாக்கியிருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு சரிப்பட்டு வருமா? வராது. இஸ்லாத்தில் விளக்கம் சொல்லி ஒரு சிந்தனை எடுத்து விளக்கம் சொல்கிறதுக்கான முறைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை ஒரு டைமில் பார்ப்போம், எப்படி ஒரு மார்க்க ஆதாரத்தை அணுகணுங்கிற விஷயம். அதை எங்களுக்கு தெளிவாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கூடுதலாக படிக்க அதனுடைய தெளிவான அந்த பிக்சர் நமக்கு வழங்கும். முக்கியமாக உசூலுல் ஃபிக்ஹ்ன்ற ஒரு பகுதி இருக்குது. உசூல் ஃபிக்ஹ்னால என்ன, ஃபிக்ஹை எப்படி விளங்க வேண்டும் என்பதற்கான உசூல். இப்போ நீங்கள் ஒரு மார்க்க சட்டத்தை ஷேக்கிட்ட கேட்கும் பொழுது ஷேக் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறார், ஒரு உசூல் ஃபிக்ஹ் என்கிற அந்த அதில்லா அல் அஹ்காமியா மார்க்க சட்டங்களை எப்படி அணுக வேண்டும், தஃப்சீலியா விரிவான அந்த சட்டங்களை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற அந்த உசூல்களை தெரிஞ்சால் தான் 2 ஹதீஸை கோர்த்து அந்த 2 ஹதீஸில் இருந்து ஒரு ஜம்மோண்டை பண்ணி அதிலேருந்து ஒரு பொது கருத்தை எடுக்கிறதா, அல்லது பொதுவான ஆதாரத்தை எடுக்கிறதா, அல்லது குறிப்பான ஆதாரத்தை எடுக்கிறதா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ மார்க்க சட்டங்களை நாங்கள் தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் நாங்கள் எதை படிக்க வேண்டியிருக்கு, இப்போ இந்த மாதிரியான உசூல்களை படிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அல் கவாயிதுல் ஃபிக்ஹியா, ஃபிக்ஹை விளங்குவதற்கான பொது நியதிகள், ஃபிக்ஹை விளங்குவதற்கான பொது நியதிகள் என்கிற ஒரு பாரிய தொகுப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் படிக்கக்கூடிய சரியான அகீதாவுடைய பாதையில் வரக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வழிகட்டு போகாமல் இருக்கிற மாதிரியான சிறப்பான ஒரு சிந்தனை தொகுப்பை நமக்கு தருவாங்க. இப்போ உள்ள நவீன சிந்தனை என்ன சொல்லுதுன்றால், கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு மேலால் இருந்து வரக்கூடிய உசூல் ஃபிக்ஹ் கலையே இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, நிர்மூலமாக்கணும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட, அல்லது அதில் சேஞ்சஸ்களை கொண்டு வரணும் என்று சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இந்த பாடத்தோட வச்சு சொல்லுங்க பார்ப்போம். சுதந்திரமாக சிந்திக்கல, அவங்களுக்கு என்ன பண்ணல, அது சுதந்திரமாக சிந்திக்க கொஞ்சம் ஆதாரத்துக்கு வெளியே போனால் தானே சுதந்திரமான சிந்தனை வரும். இந்த உசூல் ஃபிக்ஹ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு நம்ம சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய இதை ஆனால் அதுக்கு என்ன இருக்குது, வரைமுறை அடிப்படைகள் இருக்குது. நமக்கு உசூல் தெரிஞ்ச ஒரு ஆள் வழங்கும், ஒரு ஆள் பேசுகின்ற பொழுது இவர் ட்ரக் மாறுறாருன்னு வழங்கும். ஏன் இவர் எந்த உசூலுக்குள்ளேயும் இல்லாமல் இருந்து பேசுகிறாருங்கிறது உசூலை படித்த ஒருவருக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்போ சகோதரர்களே, அப்போ இந்த சிந்தனையுடைய அடிப்படை என்னண்டா, பாரம்பரியத்தை இல்லாமல் ஆக்கிறோம். அந்த பாரம்பரியம் ஒன்றைக்கு தானே, இஸ்லாமிய பாரம்பரியத்தை இல்லாமல் ஆக்கினா தான் எங்களுக்கு என்ன பண்ண முடியும் என்று சொல்லுகிறார்கள், சுதந்திரமாக சிந்திக்க முடியும் என்கின்ற இந்த பிரச்சனை தான். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்ன, இன்றைக்கு பொதுவாக நவீன சமூகத்தில் வெளியாகி வரக்கூடிய நிறைய இளைஞர்கள் எதால் கவரப்படுறாங்கன்னா, இந்த சமூகவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியினால் கவரப்படுறாங்க. சோசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மானுடவியல் அப்படின்ட்டு இருக்குது, என்னது ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க, உளவியல், இப்படி நிறைய சொற்கள் இருக்குது. இந்த கோட்பாடுகள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பாதிச்சிருக்கிறங்கிறது ஒரு தனியான தலைப்பண்புள்ள சகோதரர்களை. இந்த கோட்பாடுகள் எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கிறங்கிறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவதுன்னு சொன்னால், நான் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வாரது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம். 3 கேட்டகரிக்குள்ளே இந்த தலைப்பை சொல்லலாம், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது, இந்த சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்க என்றால், அல் கிராஅத்து நிஸ்பியா, அல் கிராஅத்து நிஸ்பியா என்று சொல்கிறாங்க. வாசிப்பு என்பதும் புரிதல் என்பதும் அவரவர்
சிந்தனை நிலைமைக்கு ஏற்றது என்று சொல்கிறாங்க. வாசிப்பும் அவங்க சிந்திக்கிற விதமும் மார்க்க ஆதாரத்தை வாசிக்கின்ற அந்த விதமும் மார்க்க ஆதாரத்தை புரிகின்ற அந்த விதமும் நிஸ்பியா, அது பொதுவானதில்லை, அவரவர் நிலைக்கேற்றது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிந்தனையுடைய ரெண்டாவது விஷயம் அந்நஸ்ஸு லா சபாத லஹா, எந்த ஒரு மார்க்க ஆதாரத்துக்கும் நிலையான ஒரு விளக்கம் செல்ல இல்லாது. அப்போ கால பரிமாணங்கள் நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறி 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 நாங்கள் என்ன செய்யணும், விளக்கம் சொல்ல வேண்டும்னு சொல்கிறார்கள். இது ரெண்டாவது. லா சபாத லஹா, எந்த ஒரு மார்க்க ஆதாரத்துக்கும் ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லை, அது எங்களுக்கு தளர்த்தலாம், மாற்று விளக்கம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய கருத்து அது அவர்களுடைய சுதந்திரமாக என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டம் கட்டுப்படுத்துகிறது. இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மார்க்க ஆதாரத்திலிருந்து தானே சிந்திக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் எப்படி இது சிந்திக்கலாம், மார்க்க ஆதாரத்திலேருந்து சிந்திக்கன்னு சொல்லுவார். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறது என்னென்னு சொன்னால் மார்க்க ஆதாரத்துக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுவது, மார்க்க ஆதாரங்களை தளர்த்துவது. இப்போ உதாரணமாக ஒரு 2 உதாரணங்கள் நம்ம இதுக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ ஹிஜாபுடைய அந்த வசனம், இப்போ ஹிஜாபுடைய அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா உங்களுடைய முந்தானைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், ஹிஜாப் முறையை பேணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு பக்கம் வைப்போம், அதை நான் இன்னொரு வகையில் சொல்கிறேன், முகத்தை மூடணுமா இல்லையா, அதை நாங்கள் இன்னொரு பகுதியாக வைப்போம். இதுக்கு நவீன சிந்தனையாளர்கள் இதுக்கு என்ன இந்த குர்ஆன் வசனத்தில் வந்து என்ன விளக்கம் சொல்கிறாங்க என்றால், 2 பகுதியை போடுமாறு சொல்லுகிறது. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் போட்டால் என்ன விளக்கமோ அந்த விளக்கத்தை எதுக்கு சொல்கிறாங்க, இங்கே அல்லாஹ் சொல்கிற ஆடை முறை அதுதான். ஒருவர் தன்னுடைய கழுத்து பகுதியிலிருந்து சாதாரணமாக மறைத்து கொண்டால் போதும். அப்போ ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆடை தேவைன்னா 2 ஆடை போதுமானது. அப்போ கணுக்கால் வரை கால் தெரிகிறது, ஆதாரம் இங்கே இருக்கிற ஆதாரம் நான் அப்படி தான் விளங்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விளக்கத்தை யாராவது சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா, அது சலபு சாலியங்கள் சொல்லிக்கிறாங்களா, அதுன்னு சொல்லலை. அப்போ அந்த மாடர்ன் கல்ச்சரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க என்றால், இந்த வசனத்துக்கு 2 ஆடைகள் 2 பகுதியான ஆடைகள் என்பது தான் விளக்கம். யார் எதை சொல்கிறாங்கன்னு அறிஞர்களுடைய பேரை சொல்லலை. ஆனால் இப்படியான நவீன சிந்தனை இருக்குது. அப்போ இந்த சிந்தனைப்படி உதாரணமாக நம்மளோட நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கோ இல்லாட்டி லண்டனுக்கோ படிக்க போகிற ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு போனால் ஹபாயாவோட இருக்கிறதுக்கு மனசு காட்டி இப்போ இந்த மாதிரி ஆடையும் அணி இயலாது மார்க் அடிப்படையில். அப்போ அந்த நவீன சிந்தனை என்ன செய்யும் என்றால், அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வசனத்தை வளைக்க அவருக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குமா இல்லையா. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பார்களேயாக இருந்தால் நம்ம தலைமுடியை என்ன பண்ண தேவையில்லை, மறைக்க தேவையில்லை. ஹிஜாப் என்பது உடம்புக்கான மறைப்பல்ல என்ற ஒரு சிந்தனை இப்போ வந்திருக்கு. நான் அண்டை கூட வாசித்தேன், ஒரு நபர் மோகன் உள்ள எழுதிக்கிறார், ஹிஜாப் என்பது ஆடை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் நினைக்கிறேன் அது வந்து தன் மதிப்பை பேணுவதற்கான ஒரு பொருள். ஒரு ஆள் வந்து ஒரு ஆடை அணிஞ்சிட்டாங்க, அவரை மக்கள் வந்து கண்ணியப்படுத்துகிறாங்கன்னா அது ஹிஜாப், அதுதான் ஹிஜாப். ஒரு மனுஷனை கௌரவப்படுத்துறது மட்டும்தான் ஹிஜாபு. அப்போ இந்த கை தெரியணுமா, இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. அதே மாதிரி ஒரு ஷோர்ட்ஸ் ஒன்றை போடலாமா, இதை பற்றி பேசாதீங்க. ஹிஜாப் என்பது அந்த பெருமானத்தில் பார்க்காதீங்க, மனித பெருமானத்தில் பார்க்கப்படுவது தான் இது ஹிஜாப்னு சொல்கிறாங்க. இந்த கதவை நாங்கள் திறந்து விட்டோம்னா என்ன நடக்கும், எல்லா வகையான பசாதுகளுக்கும் அது வழிவகுத்து விடும். அதே மாதிரி கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய ஆடைகள் என்ன செய்ய பார்ப்பாங்க, மாற்றிக்கொள்ள பார்ப்பாங்க. அப்போ அந்த சூழலில் வாழ்கிறவங்களுக்கு அது சரி. ஏன்னா நாம் வந்து குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த சிந்தனை வட்டத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது என்ன இப்படி ஆடை அணிஞ்சிட்டு வராங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அப்படி சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு நாம் யாராக தெரிவோம், பிற்போக்குவாதிகளாக தெரியும். ஏன்னா நாம் சஹாபாக்களுடைய ஃபஹம் அவங்க எப்படி விளங்கினாங்களோ அதைத்தானே நாங்கள் விளங்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து சுதந்திரமாக சிந்திக்கலை,
அவங்க வந்து இப்போ அவங்கள எப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சுதந்திரமாக சிந்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. கலாச்சார சீர்கேடு வாரத்துக்கு ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கிறது, இந்த சிந்தனை ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி தண்டனைகள் சம்பந்தமான இதுகளை பாருங்கள். இப்போ களவெடுத்தவருக்கு ஒரு தண்டனை இருக்கு. இப்போ என்ன சிந்தனை வந்துட்டுன்னு சொன்னால், அதாவது களவெடுத்தவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றால் அவரை நீங்கள் அந்த பாவத்திலிருந்து பாதுகாருங்கள் என்பது அதனுடைய அர்த்தம். தண்டனையை நிறைவேற்றணும் இல்லை, அவருக்கு ஒரு புனர்வாழ்வை நீங்கள் கொடுங்க, வழிகாட்டலை கொடுங்க, பொருளாதார வசதி ஏற்படுத்துங்க. மாறாக இக்தாவு வெட்டுங்கள் என்று சொல்வது எதை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின அந்த தண்டனை இல்லை. வெட்டுங்கள் என்பது அவரை பாவத்திலிருந்து வெட்டி விடுங்கள், அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமூக ஆரோக்கியமான, இப்படி தான் இந்த வாசகங்கள் பாவிக்கிற சமூகம், ஆரோக்கியமான சூழ்நிலை, அவரை வந்து மீட்டெடுத்தல், அந்த மாதிரி. அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாபித்தான தெளிவாக ஹதீஸில் குர்ஆன் வசனத்தில் இந்த வரக்கூடிய தண்டனை சம்பந்தமான வசனங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணப்படுகிறது என்றால் நவீன வகையான மாற்று விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடியதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் அலங்கார வார்த்தைகள் அதானே. இப்போ ஒரு மனிதனுக்கு ஏன் தண்டனை கொடுக்குற, அவன் அந்த தவறை திரும்ப என்ன செய்யப்படாதுன்றதுக்கான தண்டனை கொடுக்குற, அதெல்லாம் ஒரு மாற்று வழியில் செய்யலாம் தானே. அப்போ அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுத்து திருத்தணும். அப்போ உள்ளத்தை மாற்றினா சரிதானே. ஆற்றுப்படுத்துகை மூலம் இப்போ நிறைய அதுக்கான சயின்டிஃபிக்கான ஆற்றுப்படுத்துகள் தெரப்பீஸுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு, தெரப்பீஸ்னா என்ன, சிகிச்சை முறைகளெல்லாம் இப்போ வளர்ந்து வந்துட்டு, கவுன்சிலிங் என்ன, அறிகை சார்ந்த நடத்தை மாற்றி சிகிச்சை இப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் வந்துரு. அப்போ இதன் மூலம் அவர்களை மீட்டெடுக்கலாம் தானே. சரி, அப்போ குர்ஆனில் வந்திருக்கேன் என்றால் இந்த இது என்னது, என்னுடைய வாசிப்பு, என்னுடைய தனிப்பட்ட வாசிப்பின்படி இங்கே வந்திருக்கிறதுக்கு அந்த விளக்கம் இல்லை. என்ன கதாண்டா துண்டியுங்கள் என்று சொன்னால் நம்ம அப்படின்னு இல்லை, அவருடைய கையை பாவத்திலிருந்து துண்டியுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன, பாவத்திலே இருந்து தடுங்கள் என்று தான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான், வெட்ட சொல்லலை. அப்போ அவங்க சரி, ஆனால் இதில் இப்போ தெளிவான ஹதீஸுகள் வந்திருக்கு. அப்போ இஸ்லாமிய அமைப்பில் இது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம். அப்போ இப்படியே நாங்கள் எல்லாத்துக்கும் சொன்னால் எந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இப்போ வருங்காலங்களில் அந்த தண்டனைங்கிற ஒரு பகுதி இல்லாமல் போய்த்திடும். அப்படி தான் மற்ற குற்றங்களுக்குமான சிந்தனைகள் உருவாயிடுச்சு. இப்போ ஒரு ஆள் வந்து விபச்சாரம் செய்கிறார் என்றால் இஸ்லாத்தில் அதுக்கண்டு ஒரு தண்டனை முறைகள் இருக்கு. அப்போ இதை இல்லாமக்கணும்னு சொல்கிறவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, இது சொல்லுகிறார்கள், நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இப்போ நவீன சிந்தனை அப்படி உருவாகி வருகிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ள காலம் வந்து இன்றைக்கி விபச்சாரங்கள் எல்லாம் மலிந்து போயிருக்கிறது, இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் தவறான காட்சிகளே இருக்கின்றன. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த சூழல் வேறு, அவங்க ரசூலுல்லாஹுடைய நேரடியான வார்ப்பில் வளர்ந்தவங்க, அவங்க ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டலில் வளர்ந்தவங்க, ஈமான்ட சூழலில் வளர்ந்தவங்க, வஹீடைய சூழலில் வளர்ந்தவங்க. இப்போ காலம் அப்படியா, இப்போ காலம் வந்து என்னது மாறிவிட்டது. அப்போ மனிதன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு தண்டனை என்பது பொருத்தமாக என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரியான சிந்தனைகள் இப்படி வந்தால் இஸ்லாத்துக்கான இந்த தண்டனை பகுதிங்கிறது மொத்தமாக என்ன செஞ்சிடும், அங்கே அடிபட்டு போய்விடும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அங்கே புரிந்து கொள்கிறோம். இப்போ என்னென்னா, அதாவது சுதந்திரமான சிந்தனை, இந்த மாதிரி ஒழுக்க விஷயங்கள் மட்டுமல்ல. இப்போ தஜ்ஜால் என்பவன் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி தெரியாமல் இருந்து விடக்கூடாது, நீங்கள் திட்டத்தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்கும், அவனுடைய கண் எப்படி இருக்கும், திராட்சை பழம் ஒன்று ஒற்றை கண் இதாக இருக்கும், அவன் ஒற்றை கண் குருடனாக இருப்பான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தெளிவாக வர்ணிச்சிட்டாங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இப்போ உலகம் அழியிறண்டா அதை சாத்தியப்படுத்தணும். இப்போ சிலருக்கு வந்து உலகம் அழியிறண்டா அதை என்ன பண்ணணும், சாத்தியப்படுத்தணும். இன்னும் உலகம் அழியாமல் இருக்கு. அப்போ இதுக்கு எப்படி சயின்டிஃபிக்கான விளக்கம் சொல்கிற? இப்போ இவர் வந்து எந்த டூலை பாவிக்கிறார், சுதந்திரமான சிந்தனை டூலை பாவிச்சு என்ன சொல்கிறாங்க,
ஃபோன் வந்து தஜ்ஜாலாக இருக்கலாம், அல்லது ஏஐ வந்து இதாக இருக்கலாம், தஜ்ஜாலாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த என்னது முதலாளித்துவவாத சிந்தனை, முதலாளித்துவ அந்த பன்னாட்டு அந்த பெரும் பண முதலைகள் யாராக இருக்கலாம், தஜ்ஜாலாக இருக்கலாம். அப்போ அந்த நீரை குடிப்பான்னு சொல்கிறது என்னத்தை சொல்கிறாங்க? ஐயா யஜூஜ் மாஜூஜ் நீரை போய் என்ன செய்வாங்க, குடிப்பாங்கன்னு வருது தானே. அப்போ அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அன்றைக்கி? அதுதான் அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சோடா இதுகள், இதுக்காக நிறைய நீர் வந்து என்ன செய்யப்படுது. இப்படியே சொல்லிட்டு போனால் கடைசியில் தஜ்ஜாலில் அடையாளமும் இல்லை, யஜூஜ் மௌஜூம் இல்லை, இல்லாமல் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது தான், நான் தெரிகிறது தான் தஜ்ஜால்களும், நான் தெரிகிறது தான் யார் யஜூஜ் மௌஜூஜுமாக என்ன செஞ்சிடும், கடைசி காலத்தில் வந்துடும். நம்ம என்னத்துக்கு சாத்தியப்படுத்தணும்? மறுமை நாள் வருகின்ற பொழுது தானாக வரும். எஸ்ஸாலூனக அனிசா ஐயான எப்போ வரும்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தாலா சொல்லிட்டா அது நிச்சயமாக வரும். இக்தரபதி சாஅத்து, மறுமை நாள் நெருங்கி விட்டது. அப்போ நாங்கள் போய் என்னத்துக்கு விளக்கம் சொல்லணும்? மறுமை நாள் நாங்கள் இழுத்துட்டு வரணுமா? நாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், மறுமை நாளை சந்தித்தால் அதற்கான சூழ்நிலையை சந்திப்போம், இல்லைண்டா அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்துட்டு நாங்கள் மௌத்தாகுவோம். மக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி தஜ்ஜாலை எச்சரித்தார்களோ அப்படி நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை எச்சரிப்போம், யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை எச்சரிப்போம். மறுமை நாள் நிகழ்வுகளை குறித்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்போ வரும்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? நீங்கள் அதுக்கு என்னத்துக்கு தயாராகி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்ட உடனே நீங்கள் அதுக்கு தயாரான்னு கேட்டாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இந்த சுதந்திரமான சிந்தனை பிரச்சனைக்குள்ளே வரக்கூடாது. இப்போ நீங்கள் கடும் தமிழ் வாசிப்பாளராக இருப்பீங்க, சில நேரம் தமிழ் விற்பன்னராக இருப்பீங்க, அகராதியில் உள்ள எந்த சொல்ல கேட்டாலும் நீங்கள் அதுக்கு விளக்கம். அப்போ உங்களை தமிழ் அகராதி டேலண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுக்கு போய் ஆய்வு செய்யலாமா? குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்யலாமா? தமிழ் அகராதி இல்லை. சிலாக்களுக்கு வந்து நல்ல ஐக்யூ பவர் இருக்கும், நல்ல கணிதவியல் மேதை ஆனவங்களாக இருப்பாங்க, நல்ல கம்பாரிஷன் ஒப்பிட்டு பார்க்குற அறிவு அவங்கள்ட்ட இருக்கும். எனக்கிட்ட அந்த இது இருக்கின்றதுக்காக போய் ஒரு ஆள் வந்து ஆய்வு செய்யலாமா குர்ஆன் ஹதீஸை? அப்படி ஆய்வு செய்யலாது. அப்போ அதுக்கு நாங்கள் என்னதை படிக்கணுமென்று கேட்டால், அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்த இந்த உசூல், இந்த சட்டங்கள், இதுகளை படித்து குர்ஆன் ஹதீஸை வழங்க நாங்கள் முற்படுவோம் வேண்டுமே ஒழிய சகோதரர்களே, நாங்களாக ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனை போக்கை என்ன பண்ணிக்கொள்ளக்கூடாது, குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதற்கான ஒரு பகுதியாக நாங்கள் ஆக்கிவிடக்கூடாது. நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா உள்ள சகோதரர்களே? கட்டுடைப்பு என்று சொல்லுவாங்க. கட்டுடைப்புனால் என்ன? இதை நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை வாசிக்கும் பொழுது அதில் நாங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும்? இது ஏன் சொல்கிறாங்க, இவங்களோட உள்நோக்கம் என்ன, என்ன பின்னணியில் சொல்கிறாங்க, ஒரு ஆதாரத்துக்கு தான் விளக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த கட்டை உடைத்து அதில் முடித்து நாங்கள் என்ன பண்ணி அவிழ்த்து அதுக்கு பின்னால் உள்ள சிந்தனைகளை நாங்கள் என்ன செய்யணும்? கிளறி எடுக்கணும். அப்போ அந்த கிளறுவதற்காக பாவிக்கிற இந்த நவீன சிந்தனைகள் தான் இப்படி நிறைய வந்திருக்கு. அந்த நவீன சிந்தனைகள் முஸ்தலஹாத்துல் கரீபா, நவீன சிந்தனைகள்ங்கிற ஒரு பகுதி, ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. ஹைர். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் 10:30 ஏன்னா ஓகே. அல்கிரா நிஸ்பியா அன்னசு லா சபாத் லஹா. மூணாவது குல்லு கிராஅத்தின் முஹ்தரமா, யார் எதை வாசித்தாலும் நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது கேட்க அழகாக இருக்கா இல்லையா? குல்லு கிராஅத்தின் முஹ்தரமா, யார் எதை வாசித்தாலும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னா அதை ஆதரிங்க என்று இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் வாசித்தாலும் அது சரி, நான் ஒரு விளக்கத்தை எடுத்தாலும் அது சரி, நீங்கள் ஒரு விளக்கத்தை எடுத்தாலும் அது சரி என்கிற சிந்தனை. ஹைர். அப்போ இந்த நவீன சிந்தனை, அப்போ நாங்கள் நவீன சிந்தனை பிறழ்வுகளில் நாங்கள் ஓகே இந்த இது விஷயத்தை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஜும்மா போகிறோம். அதாவது பொதுவாக நவீன சிந்தனை அந்த தாக்கம் வந்து இன்றைக்கு வளர்ந்து வருது.
நாங்கள் என்னென்னு அடையாளப்படுத்த தேவையில்லை. இப்போ இன்னென்ன விஷயம் நாங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இப்போ அடையாளப்படுத்த தேவையில்லை. ஆனால் பொதுவான சிந்தனை வந்து எல்லா மட்டங்கள்லையும் இப்போ எழுத்தில், பேச்சுக்களில், யூனிவர்சிட்டியில் இருந்து வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களில் இவங்கள்ட்ட வருது. இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே, உதாரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருப்பது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இது ஒரு கட்டுப்பாடு. ஆனால் இதை தளர்த்துறதுக்கு பல நியாயங்கள் சொல்லப்படுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுகளை சொல்கிறேன். இந்த நியாயப்படுத்துகிற சிந்தனைகள் தான் இந்த ஆதாரத்தை அணுகிற விஷயத்தில் நிறைப்புரண்ட ஆக்கள்ங்கிறது நாங்கள் சொல்கிறது. நியாயமாக இருக்கிறாங்க. இப்போ ஆதாரத்தை நேரடியாக அணுகுவதற்கு தவிர்த்து இந்த மாதிரி சிந்தனை ஊடாக அணுகக்கூடியவர்கள் தான் இப்போ ஏராளமாக என்ன பண்ணிட்டு வராங்க, உருவாகி வராங்க. அது யார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்பால் இந்த சிந்தனை இருக்குது அப்படிங்கிறத நான் விலகிக் கொள்ள வேண்டும். நவீன சிந்தனையாளர்கள் இந்த அடையாளத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் இதை பாவிக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. பொதுவாக நம்ம பழக்க வழக்கங்கள் குடும்ப தமிழ்நாடு எடுத்து குடும்பமாக வாழ்கிறோம். குடும்பத்தோட பார்வையில் சில தடைகள் இருக்குது. இப்போ அண்ணன் தம்பி ஒரே குடும்பத்தில் வசிக்கிறாங்க, தாயத்தில் வசிக்கிறாங்க, திருமணம் முடிச்சு ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியுமே இருக்கிறாங்க. இப்போ இந்த செயல்பாடுகள் எப்படி நம்ம பார்க்குறோம்? நவீன கால சமகாலங்களை தாண்டி நம்ம பாரம்பரியமாக வந்துட்டே இருக்கிறோம். திடீர்னு அதை வந்து உடைக்க இல்லை, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் இருந்தால் சரி. அதே மாதிரி பிஹத்ரத் இஸ்ஸௌஜ், கணவர் இருக்கின்ற சபையில் இப்போ அவங்களும் கணவன் மனைவியரோடு இருக்காங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அதை வந்து நாங்கள் அந்த நடைமுறையை வச்சு தான் நாங்கள் அதை தீர்மானிக்கணும். கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்கிறதுங்கிறது தடை செய்யப்பட்டதில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்பு அங்கே பேணப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒழுக்கமான ஒரு செப்பரேஷன் அங்கே இருக்காங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இது எல்லாமே ஹவா ஹைர். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலவித்தபஅல் ஹக்கு அஹ்வாஅஹும் லஃபஸதத்திஸ் ஸமாவாத்து. ஒரு மனிதனுடைய மனோ இச்சைக்கு குர்ஆன் சத்தியம் கட்டுப்படுமையாக இருந்தால் உலகமே என்ன செஞ்சிடும், அழிந்து விடும், நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலவித்தபஅல் ஹக்கு அஹ்வாஅஹும் லஃபஸதத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த். ஆமாம், மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் முதலாம் முறை முடிஞ்சிருக்குது.